ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மோனோசைட்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ். Mononuclear cells. Mononuclear phagocytic system consists of monocytes circulating in the blood and macrophages in the tissues. Mononuclear phagocyticல monocytes and macrophages இருக்குது. இந்த மோனோநியூக்ளியர் ஃபேகோசைட்டிக் பிளட்டில் சர்க்குலேட் ஆனால் அது மோனோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே டிஷ்யூவில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது மேக்ரோஃபேஜ்னு சொல்லுவோம். டியூரிங் ஹெமட்டோபாய்சிஸ் இந்த போன் மேரோ granulocyte monocyte progenitor cells differentiate into promonocytes which leave the bone marrow and enters the blood where they further differentiate into mature monocytes. ஹெமட்டோபாய்சிஸோடைய ஃபுல் வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, வேணுமானா செக் பண்ணிக்கோங்க. ஹெமட்டோபாய்சிஸில் கிரானுலோசைட் மோனோசைட் ப்ரோஜெனேட்டா செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்டு த ப்ரோமோனோசைட்ஸ். அது போன் மேரோலேருந்து விட்டு பிளட்லேருந்து என்டர் ஆகுங்க. அந்த பிளட்டில் என்டர் ஆகி அது ஃபர்தராக டிவைட் ஆகி அந்த டிவைட் ஆகுறது மெச்சூர் மோனோசைட்ஸ்ன்னு சொல்லுவோங்க. Monocytes circulate in the bloodstream for about 8 hours, during which they enlarge. Then they migrate into the tissues and differentiate into specific tissues. Macrophages are into dendritic cells. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இந்த மோனோநியூக்ளியர் ஃபேகோசைட்டிக் பிளட்டில் சர்க்குலேட் ஆச்சுன்னா அது மோனோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மோனோசைட்ஸ் பிளட்டில் 8 ஹார்ஸ் சர்க்குலேட் ஆகும். அது என்லார்ஜ் ஆகி அது மைக்ரேட் இன்டு த டிஷ்யூஸ். அதுக்கப்புறம் டிஷ்யூக்கு என்ட்ராகுமா. அப்போ டிஷ்யூவில் என்ட்ராகிறதுக்கு அதுக்கு பேர் மேக்ரோஃபேஜஸ்ன்னு சொல்கிறோம். மேக்ரோஃபேஜஸோடைய வேலை என்ன? ஃபேகோசைட்டிக்கோடைய ப்ராசஸ். ஃபேகோசைட்டோசிஸோடைய ப்ராசஸ் என்னன்னா, மைக்ரோ ஆர்கானிசத்தை என்கல்ஃப் பண்ணி அது டெஸ்ட்ராய் பண்ணுறது தாங்க இந்த ஃபேகோசைட்டோசிஸோடைய வேலை. இதுதான் மோனோசைட்டோடைய டயக்ராம்ங்க. ஃப்ரீ மேக்ரோஃபேஜஸ் ட்ராவல் பை அமீபாய்ட் மூமெண்ட் த்ரூ த டிஷ்யூஸ். இந்த மேக்ரோஃபேஜ் அமீபாய்ட் மூமெண்ட்டுங்க. இது டிஷ்யூஸில் தான் ப்ரெசென்ட் இருக்கும்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேக்ரோஃபேஜ் லைக் செல்ஸ் serve different functions in different tissues and are named according to the tissue location. மேக்ரோஃபேஜோடைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்க. அது டிஃப்ரெண்ட் டிஷ்யூவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதோடைய நேம் அக்கார்டிங் டு த டிஷ்யூ லொக்கேஷன். டிஷ்யூ எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆல்வுலார் மேக்ரோஃபேஜ் இந்த லங். இது ஆல்வுலார் மேக்ரோஃபேஜ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா லங்ஸ். ஹிஸ்டியோசைட்ஸ் இன் கனெக்டிவ் டிஷ்யூஸ். குப்பர் செல்ஸ் இன் த லிவர். mesangial cells in the kidney and microglial cells in the brain. கிட்னிக்கும் பிரெயினுக்கும் இதில் என்ன வித்தியாசம்னா, மீசன்கியல் ஜிஐஏஎல், மைக்ரோக்ளியல் ஜிஎல்ஐஏஎல் இந்த பிரெயின். நெக்ஸ்ட்டு அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் இந்த போன். இதுதான் மேக்ரோஃபேஜோடைய டயக்ராம். The macrophages are involved in the process of phagocytosis as well as in the antimicrobial and cytotoxic activities. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேகோசைட்டோசிஸோடைய ப்ராசஸ் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் த இது ஆன்டிமைக்ரோபியல் அண்ட் சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இட் ஆல்சோ செக்ரீட்ஸ் a variety of factors involved in the immune response. இது வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் செக்ரீட் பண்ணும். அது இம்யூன் ரெஸ்பான்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கும்.